கிரைஸ்த லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாளுக்காக தேவனுக்கு நம் நன்றி சொல்வோம். இன்றைக்கு கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். ஏசாயா 55:8-9 பாருங்கள். என் நினைவுகளை உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் ஒலிகளையும் என் ஒலிகளையும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கின்றதோ அப்படியே உங்களை ஒலிகளையே பார்க்கும் என் ஒலிகளையும் உங்களையே நினைவுகளையே பார்க்கிலும் என் நினைவுகளையே உயர்த்திருக்கின்றது என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது என்னென்னோ நினைவுகள் இருக்கும். எப்படி வாழ்கிறது, எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, எப்படி வீடு கட்டுறது, என்ன செய்கிறது, எங்கே போகிறது, ஏதோ வேலை இல்லையே, ஒவ்வொரு நினைவுகள் எப்படியோ இருக்கும். இது செய்யணும், என் பிள்ளைங்களை இங்கே காலேஜில் தான் படிக்க வைக்கணும், இந்த மாதிரி வீடு கட்டணும், இந்த மாதிரி ஒரு காரை வாங்கணும் அப்படின்றது ஒரு எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் இருக்குது, இல்லை நான் ஊழியம் செய்யணும், நான் சபைகளை கட்டணும், ஜனங்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லணும், என்னை போல் இருளில் இருக்கிறவங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைவுகள் கூட கொஞ்சம் சிலருக்கு இருக்குது. அதனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் ஆலோசனைகள் என் ஆலோசனைகள் அல்ல அப்படின்றாரு. அன்பானவர்களே, ஆமாம், அது உண்மைதான். நம்ம எவ்வளோதான் என்ன செய்தாலும், என்ன நினைவு வைத்து கொண்டு என்ன கனவு கண்டாலும் தேவனு சித்தம் எதுவோ அது மட்டும் தான் நடக்கும். தேவனு சித்தம் இல்லாமல் ஒரு காரியமும் நம்ம செய்ய முடியாது. அதுபோல் நம்ம என்ன பண்ணணும், எல்லா காரியங்களும் தேவனை பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அது என்ன ஆண்டவரே பாருங்கள், இயேசு கிறிஸ்து கூட ஜெபிக்கும்போது எல்லாம் ஜெபிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு இல்லையா, என்னை சித்தம் இல்லை ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை படி நடக்கட்டும் அப்படின்றார். அதுபோல் தான் அன்பானவர்களை நம்ம கூட என்ன பண்ணணும், நம்ம நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, நம்ம ஆலோசனைகள் அவர் ஆலோசனைகள் அல்ல. அவர் சித்தம் என்ன, அவங்க நோக்கம் என்ன நம்மளுக்கு தெரியாது. எதற்காக நம்மளை அழித்திருக்கார், எதற்காக தெரிந்து கொண்டார், நம்மளை வைத்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால் கர்த்தர் காலையில் எழுந்த உடனே எல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே இதெல்லாம் என சித்தம் இல்லைப்பா, உங்கள் சித்தம் எதுவோ அதன்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல எப்படி ஜெபித்தாரோ அதுபோல தான் நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் நாங்கள் ஞானத்தோடு நம்ம வாழ்கிறவங்களாக இருக்கணுங்க. நம்ம நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, நம்ம ஒலிகள் அவர் ஒலிகள் அல்ல. அதனால் கர்த்தர் மேலே நாங்கள் பாரத்தை போடு, கலிங்க தவிக்காதன்னு சொன்ன வசனத்துப்படி அவர் மேலே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது அவர்கிட்ட சொல்லி நீங்கள் விட்டுடுங்க, சமாதானமாக இருங்க. கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா நீர் பெரியவரையா, பரிசுத்தர் சுவாமி கர்த்தாவே, நீ சொல்லியிருக்கிற வார்த்தைப்படி கர்த்தாவே அப்பா, எங்கள் நினைவுகளும் உங்கள் நினைவுகள் எல்லாம், எங்கள் ஆலோசனைகள் உங்கள் ஆலோசனைகள் என் ஆலோசனைகள் எல்லாம்னு சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைப்படி சுவாமி கர்த்தாவே, கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் காரியங்களை கர்த்தாவே ஆண்டவரே உங்கள் சித்தம் எதுவோ அதன்படி நிறைவேற்றி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு 1ஆம் தேதி பிளெஸ்ஸிங் ப்ரேயர் இருக்கிறது. வாங்க, கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமேன், ஆமேன்.